அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசியினருக்கு ஜென்ம குரு 2 செவ்வாய், 5 கேது, 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி, சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் 6 கிரகங்கள் இணைந்துள்ளன. ஆக ராசியாதிபதி சுக்கிரன், சனி, ராகு, சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் மறைந்துவிடும். இனிய நிகழ்வுகள் நடக்கும். தற்போது உங்கள் ராசிக்கு 2 சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 3 சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து நல்லவை நடக்கும். மனோ தைரியம் அதிகரிக்கும். காரியங்கள் வெற்றி பெறும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு கௌரவமான நிலையை எட்டுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது ஒரு விடுவி காலம் கிடைக்கும். மாணவியர்கள் உங்களுக்கு இருந்த தேக்க நிலை தற்போது விலகி படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோர் ஆசிரியரிடம் நல்ல பெயரை தாங்கள் எடுப்பீர்கள். ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் 2 இருக்கிறார். சூரியன், ராகு முதலிய கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள். பண தட்டுப்பாடு இருக்காது. செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். ராகுவின் பலத்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முதலியவை கிடைக்கும். பழைய கடன்களை அணைத்து விடுவீர்கள். தடைபெற்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பொருளாதார வரவுகளும் அமைப்பு உண்டு. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீர். பகை அழியும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். சிலருக்கு சொந்த வீடு அமையலாம். வேலை செய்யும் இடத்தில் அளவுக்கு அதிகமான பணி அழுத்தம் இருக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ராசியில் ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் எந்த காரணத்தை முன்னிட்டும் எச்சரிக்கை உணர்வை கைவிட்டுவிட வேண்டாம். எல்லாவற்றிலும் பொறுமை அவசியம். 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருப்பதால் குடும்ப கருத்து வேறுபாடுகள் உடனுக்குடன் களைய வேண்டும். ஆக ரிஷப ராசியினருக்கு பிளட் பிரஷர் செக்அப் செய்து கொள்ள வேண்டும். ஜென்ம குரு விலகும் வரை சற்று கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் சுக்கிரனை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நல்லவை நடக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.